பலரும் கேட்கக்கூடிய ஒரு விஷயந்தாங்க. நிறைய பயான் கேட்டேன், ஆயிரக்கணக்கில் பயான் கேட்டுட்டேன், நிறைய புத்தகங்கள் வாசிச்சிட்டேன், ஆனால் எனக்கு இன்னுமே என்னால் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியல என்னால் அப்படின்னு சிறந்த சிலபஸ் என்ன அதுக்கு படிக்கிறதுக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிளான சிலபஸுங்க, கவலையே வேண்டாம். இந்த சிலபஸ் தான் சஹாபாக்களை வெற்றியாளர்களாக மாற்றியது, மனித புனிதர்களாக மாற்றியது. அல் குர்ஆன், இரண்டாவது நபிகளாருடைய சீரா, ஹதீஸ் தொகுப்புகள். இதை தான் அவங்க அதிகமாக படித்தாங்க. எந்த அளவுக்கு இல்லை, அல் குர்ஆனுடைய தப்சீர்களை அதிகமாக நம்ம கேட்கணும் டீப்பாக. நபிஸ்லாஸ்லமுடைய சீராவை நிறைய வாசிக்கணும், டீப்பாக வாசிக்கணும், மேலோட்டமாக அல்ல. மேலும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, அலி ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, தங்களுடைய பிள்ளைகளுக்கு நபிகளாருடைய சீராவை அவங்க அதிகமாக கற்றுக் கொடுப்பாங்க. எப்படி குர்ஆனுடைய ஒரு சூறாவை அவங்க கற்றுக் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி நபிகளாருடைய போர்கள் எப்படி இருந்தது, அந்த சம்பவங்கள் எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுப்பாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்கிறாங்க. ஸோ எவ்வளோக்கு ஆழமாக இந்த சிலபஸ், சஹாபாக்களுடைய அந்த சிலபஸை நம்ம ஃபாலோ பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ சஹாபாக்கள் மாதிரி நம்மளால் ஆக முடியாது. ஆனால் அட்லீஸ்ட் கொஞ்சம் சில விஷயங்களை நம்மளால் மாற்றிக்கொள்ள முடியும். நம்ம உள்ளத்தை மாற்றுவதற்கும் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்மளுக்குள்ளே வரணும் என்ற உண்மையாக நினைக்கிறவங்க நிச்சயமாக இந்த சிலபஸ் தான் அவங்க அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணணும். அல் குர்ஆன், நபிகளாருடைய சீரா, ஹதீஸ்கள், மேலும் சஹாபாக்களுடைய வாழ்க்கைகள். ஸோ இதை ஒருத்தவங்க கான்சன்ட்ரேட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் மாற்றம் இருக்கும். இதுதான் அவர்களை மாற்றியது. இந்த சிலபஸை நம்ம ஒருபோதும் கைவிட்டு விடக்கூடாது. மற்றதும் படிக்கலாம், தவறில்லை. ஆனால் இதை தான் நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும், அதிக கவனம் இதற்கு தான் கொடுக்க வேண்டும், மற்ற தலைப்புகளை விட, மற்ற சப்ஜெக்ட்ஸை விட. இதுதான் சிறந்த ஒரு சிலபஸ். வேறு எத்தனை ஆயிரம் சிலபஸ் கண்டுபிடிச்சாலும் இதற்கு ஈடு இணையாக எந்த ஒரு சிலபஸும் வராது.